வணக்கம். அ இப்பதான் என்ன இன்னொரு வீடியோல பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அம் அலைப்பாயுதேல வர மணிரத்னம் ஸ்டைல் மாரி துப்பட்டா போட்டு ஒரு ஷாட்டு, துப்பட்டா போடாம ஒரு ஷாட்டு. அ அது பெரியவாளுக்குன்றதுனால அது மாரி போட்டேன். அம் ஸோ எனிவே இதில இந்த வீடியோல நான் வந்து நார்சிசிசம்ன்ற டாபிக்க பத்தி பேச விரும்புறேன். அம் ஏன் இது தமிழ்ல பண்றேன்னா, அ நான் இங்கிலீஷ்ல நெறைய பேசியிருக்கேன் இத பத்தி. பட் எக்ஸாக்ட்டா இந்த கன்டென்ட்ட நான் கன்வே பண்ணியிருக்கேனான்னு தெரியல. அம் எனக்கு அ ஆர்ஜே ஆனந்தியோட கன்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னும் நெறைய வீடியோஸ் பார்க்கல. பட் பார்த்த நெறைய வீடியோஸ் பிடிச்சிருக்கு. 2, 3 புக்கு படிச்சிருக்கேன் நான் அவங்கனால. அம் ஒரு புக்கு அவங்க நன்னால நல்லா இல்லன்னு சொன்னதுனால, அந்த கன்டென்ட் மட்டும் எடுத்துனேன். ஸோ அது மாரி ஐ காட் அ லாட் ஆஃப் நைஸ் திங்ஸ் ஃப்ரம் ஹர். பட் ஒரு 2 விஷயத்துல எனக்கு ரிசர்வேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து நார்சிசிசம் பத்தி. அம் இன்னொன்னு பத்தி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இந்த நார்சிசிசம் பத்தி என்ன அ பரவ ந அ ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நார்சிசிசம் பத்தி நெறைய அ மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த சோ கால்டு நார்சிசிசம் எக்ஸ்பர்ட்ஸ், அம் லைக் டாக்டர் ரமணி, ஜிம்மி ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ், இவங்கெல்லாம் வந்து நார்சிசிசம் பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. அதனால நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ டாக்டர் ரமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ போடுவாங்க யூடியூப்பில். அவங்க என்ன போடுறாங்கன்னா, பேசிக்காக வந்து எல்லா நார்சிசிசம்னா என்னன்ற ஒரு கிளியர் டெஃபினேஷன் இல்லைங்க. எல்லா விதமான மட்டமான குவாலிட்டிஸ் கொண்டவன் எல்லாமே ஒரு நார்சிசிஸ்ட்னு சொல்லிடலாம். ஆம், அவங்க வந்து அவங்களோட நான் ஒரு ஒரு 1 மந்த் அவங்கள டீப்பாக ஃபாலோ பண்ணேன். ஆம், அந்த இந்த மாரி நார்சிசிசம்ம பத்தி பேசுற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க கன்டென்ட்ட விக்கிறாங்க. அவங்க அவ்வளோதான் பண்றாங்க அவங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ விக்கிறாங்க. அவங்க முதல்ல கன்டென்ட்டா குடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு புக் எழுதுவாங்க. அத விப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வித்துண்டே இருப்பாங்க உங்ககிட்ட. நீங்க வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அவங்களோட கன்டென்ட்ட கன்சியூம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு ஒழுங்கான சப்போர்ட் அவங்க குடுக்குறாங்களா? அ அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா, நீங்க அம் ஏன்னா நான் அதே சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆப்போறது. இது ஒரு 2 வருஷம் முன்னாடி. வி ஆர் கெட்டிங் க்ளோஸ் டூ அவர் 10 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ். ஒரு 9 1/2 இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு மேரேஜ் பிரேக் ஆகிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சு. அம் அப்போ தான் ஒரு குழந்தைங்கள்லாம் பெத்து முடிச்சு, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேருந்துலாம் மீண்டு எழுந்து வந்திருக்கேன். அப்போ வந்து அவர் வந்து என்கிட்ட பேசின விதம்லாம் சரியில்ல அப்படின்ட்டு, வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்காது. அது மாரிலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீ என்ன வெர்பலி அப்யூஸ் பண்ற, நீ கிளம்புன்னு சொல்லி அவர அனுப்பிச்சுட்டேன் வீட்ல. அப்புறம் நாங்க 2 பேரும் அ அதுக்கப்புறம் அவரு டோட்டலா உடைஞ்சு போயி, ரொம்ப கீழ இறங்கி வந்து, நாங்க அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ப ரீபில்ட் பண்ணிட்டுருக்கோம். அம் அந்த டைம்ல அ அவர் திரும்பி வந்துட்ட உடனே கூட ரொம்ப கோவமா தான் இருந்தாரு. ஏன்னா லைஃபே அப்படியே 180 டிகிரிஸ் திரும்பித்துன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நான் திடீல்னு முழிச்சுன்ட்டேன். நான் திடீல்னு எம்பவர் ஆயிட்டேன். அம் அவருக்கு வந்து இஸ் யூஸ்ட் டு தட் மேல் என்டைட்டில்மென்ட் இல்லையா? அதுல தான் வளர்ந்துருக்காரு. அவர் இன்னும் கிராமத்துலேருந்து வளர்ந்துருக்காரு. ரொம்ப பழமையான அம் எண்ணங்கள் உடையவரு. இப்ப எங்க அப்பா, அம்மா மாரி அவர் திங்க் பண்ணுவாரு. அம் அந்த மாரி ஒரு மனுஷனுக்கு, அந்த என்டைட்டில்மென்ட் வந்து நியாயம்தான்ற மாரி தான் தோணுது. அத நியாயப்படுத்துற மாரி தான் அவங்க அம்மாவும் பேசுவாங்க. அம் இந்த மாரி ஒரு வளர்ப்புல வளர்ந்தது, அவங்க அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க, அம் மாறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அம் ஸோ எனிவேஸ் அவரு வந்து என்னதான் ஆனாலும், "என்ன நீ உ உ உன்ன நான் என்ன வுட்டு போயிடாத" அப்படின்ற மாரி மண்டியிட்டு கேட்டதுனால,
நாங்கள் வந்து திரும்பி ஆரம்பித்தோம். இது வந்து இது ஆரம்பித்ததே வந்து பிகினிங் ஆஃப் 2025ன்னு சொல்லலாம். 1.5 வருஷம் முன்னாடி. அப்போது வந்து அவர் திரும்பி வந்துட்ட உடனேவும் சில நடத்தைகள்லாம் வந்து பழைய மாதிரியே இருக்கும். ஆம், அப்போ வந்து நாங்கள் அவர் திரும்பி வந்துட்ட உடனேவும் 1.5 மாதம் பேசாமல் இருந்தோம். அந்த 1.5 மாதம் பேசாமல் இருக்கப்போ அப்போ தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ரொம்ப புலம்புவேன். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கிட்டலாம் ரொம்ப புலம்புவேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவன் சரியில்லை. கண்டிப்பாக நான் வந்து இது இப்போ எழுத தான் போகிறேன். அவன் நார்சிசிஸ்ட் நினைக்கிறேன். இல்லை நான் சொல்கிறத வச்சு அவங்க நார்சிசிசம்ன்ற வேர்டு சொன்னாங்களான்னு தெரில. அவங்க தான் இந்த ஜிம்மி ஆன் ரிலேஷன்ஷிப்பு, இந்த டாக்டர் ரமணி இந்த ரிசோர்ஸஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் டாக்டர் ரிமணியோட வீடியோஸ் எல்லாம் போட்டு கேட்டா கேட்டா அப்படியே எனக்கு உசுப்பு ஏறும். ஆமாம்மா 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 அப்படின்ற உசுப்பு ஏறும். அதான் அந்த உசுப்பு ஏறி என்னதான் பண்ண போகிறோம். அந்த உசுப்பு ஏறி 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும், நம்ம வந்து ட்ரூத்தை விட்டு ரொம்ப தள்ளி போயிடுவோம். அப்புறம் அவங்க எதிராளி அந்த ஹஸ்பண்டை ரொம்ப குற்றவாளி ஹஸ்பண்டோ பாய் ஃப்ரெண்டோ வாட் எவர் மேபி ஒரு பயங்கர பெரிய டெவிலாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆல்ரெடி நமக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆறுது. ஆனால் அவளும் மனுஷன் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஆம், நல்ல வேளைங்க நான் யோகா தெரப்பி இருந்ததுனால அந்த ஒரு நடுநிலையான மன மன ஆம், ஆம், மன எண்ணத்துக்கு என்னை மாற்றிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம்லேருந்து நான் டாக்டர் ரமணியோட கண்டென்ட் எல்லாம் பார்க்கறதில்ல. அப்புறம் அதுக்கு அந்த டைமில் தான் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரோக்ராம் கூட எடுத்திருந்திருக்கேன். அதில் தான் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நார்சிசிசம் அதெல்லாம் பற்றி படித்தேன். ஃபேமிலி ஒரு நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ சவுத் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி வளர்ந்தவங்க எல்லாம் முக்காவாசியான பேர் வந்து ஒன் ஆர் டூ போத் த பேரண்ட்ஸ் வில் பி நார்சிஸ். ஐ ஆல்சோ யூஸ் டு சே எங்கள் 2 பேரும் என் பேரண்ட்ஸ் 2 பேரும் நார்சிசிஸ் அப்படிலாம். ஆம், இது மாதிரிலாம் சொல்லிட்டு ஆம், எனக்கு எப்படி ஒரு திருப்பம் வந்ததுன்னா யோகா தெரப்பியில் நான் என்னோட யோகா தெரப்பி செஷன் எடுத்துக்கிச்சு என் மென்டர் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. யோகா தெரப்பின்றது எப்படின்னா it'll help you connect to your inner wisdom. So the solution will not come from outside. It'll come from your connection to the spirit. The yoga would true meaning of yoga is connection of mind body spirit இல்லையா. அந்த ஸ்பிரிட்டோட நீங்கள் கனெக்ட் ஆன உடனே அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் இஸ் தேர் வித்தின் யூ. அந்த யூனிவர்சல் ட்ரூத் இஸ் தேர் வித்தின் யூ. அதனால் அப்போ வந்து அந்த கனெக்ட் பண்ணச்சே எனக்கு கேட்ட ஒரு வேர்டு அவங்க மென்டர் ஒரு ஸ்டேஜில் கேட்பாங்க டுவர்ட்ஸ் எண்டு, என்ன சொல்கிறது, என்ன என்ன வாட் இஸ் தட் பீஸ் ஆஃப் விஸ்டம் யூ ஆர் கெட்டிங். அப்போ வந்து அவங்க அந்த ஒரு மெடிடேஷன் லீட் பண்ணுவாங்க. அந்த மெடிடேஷன் முடிஞ்ச உடனே எனக்கு வந்த வேர்டு வந்து ஈக்வானிமிட்டி. இந்த ஈக்வானிமிட்டின்ற டேர்ம் வந்து நான் விபாசனா போனேன். ஒரு அது நான் போயே வந்து ஒரு 10 வருஷம் மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது 2012 போனேன். இந்த பிரச்சனை வந்து 2025 24. ஸோ 12 இயர்ஸ் 12 இயர்ஸ் கேச்சு. அந்த 12 இயர்ஸில் நான் எவ்வளோ தடவை விபாசனா ட்ரை பண்ணேன் பண்ணுறதுக்கு. ஒழுங்காகவே என்னால் பண்ண முடியல. அதில் காத்தால 1 hour உக்காரணுங்க, சாயங்காலம் 1 hour உக்காரணும் இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. மெடிடேஷன் கூட பண்ணிடலாம். மெடிடேஷன் பண்ணச்சே பண்ணிட்டு பண்ணாமல் இருக்கச்சே அந்த பழைய எண்ணங்கள்லாம் வந்து கலறி விடும். அது வெளில வரச்சே அந்த நிதானம் இல்லைன்னா அப்படியே டீஸ்டெபிளைஸ் ஆகிடும். அது மாதிரிலாம் கூட நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட்டு ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா அந்த விபாசனா அந்த 10 day கோர்ஸில் இந்த ஈக்வானிமிட்டியோட முக்கியத்தை ரொம்ப உணர்த்துவார் அவர். டாக்டர் டாக்டர் இல்லை கோயங்காஜி அவர் தான் லீட் குரு.
ஆம், அவர் சொல்வார் அந்த ஈக்வானிமிட்டின்ற டேர்ம். அதாவது என்னன்னா வெறுப்பு இல்லாத நிலை. அந்த நிலையில் இருக்கணும். அந்த நிலையில் எப்பயுமே இருக்கணும். மொமெண்ட் டு மொமெண்ட், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு விகாரங்களும் நம்ம ஆம், நம்ம சோலில் தங்காது. நம்மளை விட்டு போகிறதுக்கு அது மாதிரி இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா பழைய பழைய பிளாக்கேஜஸ்லாம் கூட வெளியில் வரும். அதுக்கு நம்ம அசராமல் இருந்தோன்னா அது நம்மளை விட்டு போகும். இப்போ நான் வந்து நார்சிசிஸ்ட் என் ஹஸ்பண்ட் நார்சிசிஸ்ட் அப்படின்னுலாம் சொல்லின்னு இருக்கிற நேரத்தில் நான் யோகா தெரப்பி செஷன் எடுத்துக்கிறேன். ஈக்வானிமிட்டின்ற ஒரு வேர்டு எனக்கு வருது சர்ஃபேஸ்க்கு. அப்போ வந்து சொல்கிறேன். அப்போ வந்து அவங்க கைட் பண்ணுறாங்க. அது சரி, ஓகே. இப்போ எப்படி நம்ம அந்த மொமெண்ட் டு மொமெண்ட் எப்படி ஈக்வானிமஸாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு பேபி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறேன் நான். அதுதான் வந்து ஆம், அந்த அந்த செஷனோட முடிவு. ஆ, அந்த மாதிரி இருக்க இருக்க அப்போனா வந்து என்னன்னா, அவன் நார்சிசிஸ்ட் அப்படின்னு தோணித்துனா இ அது வந்து அஹ், உடனே ஒரு வெறுப்பு வருதுல்ல. அந்த வெறுப்பு வராமல், ஓகே, அவன் நார்சிசிஸ்ட்னு இப்போ தோன்றதா, ஓகே, அதுக்கு வெறுப்பு வராமல் அதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுறேன். அந்த தாட், ஓகே, அவன் நார்சிசிஸ்ட்னு தோன்றது, அப்படி ஒரு தாட் வந்திருக்கு, அவ்வளோதான். ஒரு வெறுப்பு இல்லாமல் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த உடனேவே கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து ஸ்வேதா என்ன பேசணும், ஆம், இது மாதிரி ஆம், அப்புறம் 10 வருஷம் பேசணும்னு சொன்னார். கண்டிப்பாக நீ வந்து என்னை விட்டு போகாத அப்படின்லாம் சொல்கிறாரு. இத்தனைக்கும் அவர் தான் சம்பாதிக்கிறார். நான் வந்து நான் வந்து யோகா தெரபிஸ்டாக இருக்கேன். ஆனால் அவர் தான் பெரும்பாலுமா ஃபேமிலியை அவர் தான் தாங்குறார். தி- என்னை விட்டு போகாதன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆம், ஆனாலும் நான் எனக்கு வந்து பை த டைம் எனக்கு ஒரு ரொம்ப ஆத்திரம். இல்லை, இவர் மாறவே மாட்டார். இந்த இந்த டாக்டர் ரமணி மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்கிறது கேட்டு நார்சிசிஸ்ட்னா மாறவே மாட்டான், நார்சிசிஸ்ட்னா மாறவே மாட்டா, விட்டு போகிறது தான் ஒரே வழி, பேசாமல் இருக்கிறது தான் ஒரே வழி. இதை தான் அவங்க வலியுறுத்திகிட்டே இருக்காங்க. திருப்பி 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 இதையே தான் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் டெய்லி ஒரு வீடியோ போடணும் யூடியூப்லன்னு ஒரு ஒரு குறிக்கோள் வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், டாக்டர் ரமணியோட சேனலில் டெய்லி ஒரு புது வீடியோ வரும். புதுசாக ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. இதே தான் வேற ஒரு தம்ப்நெயிலோட இதே வீடியோ இதே கண்டென்ட் தான் திருப்பி 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 ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர பாப்புலர் அவங்க. ஸோ இது மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னதை கேட்டு எனக்கு தெரியாது, நம்ம கபில் சாரை போய் ட்ரை பண்ணலாம். ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒர்க் ஆச்சுன்னா தான் நான் பண்ணுவேன் அப்படின்றாரு அவர். சரி, ஓகே, நானும் கொஞ்சம் இலகி வந்தேன். ஆனால் நான் மட்டும் அந்த ஈக்வானிமிட்டின்ற ஸ்டேட்டை நான் ஃபாலோ பண்ணலன்னா ஆஹ், அந்த ஓப்பன் ஸ்பேஸ் கிடச்சிருக்காது அவர் வரத்துக்கு. அவர் வந்து இந்த மாதிரி இலகி வந்து பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. அது நடந்த உடனே தான் ஒரு ஸ்டாப் வந்தது, நாங்கள் திரும்பி வந்தோம். இல்லைன்னா பிரிஞ்சு போயிருப்போம். அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னா, ஆம், நம்ம நார்சிசிசம்னு நினைக்கிறது வந்து இன்னும் ஈவன் டாக்டர் ரமணியே என்ன சொல்கிறாங்கன்னா, நார்சிசிசம்ன்றது வந்து ஒரு டிஸார்டர் கிடையாது, அது ஒரு டயக்னாஸ்டிக் டேர்மு கிடையாது. ஆம், அது வந்து ஒரு ஒரு கேரக்டர் எக்ஸிபிஷன், நார்ஸ்னால்டிக் பிஹேவியர் டெண்டன்சின்னு சொல்லலாம், வாட். இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறதோட, லைஃப் சுச்சுவேஷன்ஸை எப்பயுமே ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறதோட, ஜஸ்ட் ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் கம்பேஷன். அவங்க டாக்டர் ரமணி சொன்னதில் எனக்கு என்ன சிலதெல்லாம் பிடிச்சதுன்னா, ஒருத்தவங்க நார்சசிஸ்டாக உருவாகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு சரியான சப்போர்ட்டு கொடுக்கல.
சப்போர்ட்டுன்னா என்ன? எமோஷ்னல் ரெகுலேஷன் சப்போர்ட், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னுவாங்க. அதாவது ஏதான ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் வந்ததுன்னா, அது எப்படி டீல் பண்ணுறது, எப்படி சாதாரண மனநிலைக்கு வருதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அது ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் இருந்தப்போ அந்த மாதிரி ஏதான மனநிலை, மன இது இதோ ஆங்கரோ இல்லை சோகமோ வரச்சே அவங்க அம்மாவோ அப்பாவோ இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதை கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பிஸியாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு புரிதல் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கே அந்த சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம். இது இது வந்து நம்ம கல்ச்சரில் ரொம்ப ட்ரூ. ஏன்னா பேரண்டிங் வேல்யூஸ்லாம் ஃபியூ ஜெனரேஷன்ஸாகவே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ஃபிகர் வந்து ஃபேமிலிஸ்குள்ளே இல்லாமல் இருந்ததுனால லா 80 அவங்க சொல்லுவாங்க, சொசைட்டிலே ஒரு டாக்டர் ரமணி சொல்லுவாங்க, 80% ஆஃப் பீப்புள் ஆர் நார்சிசிஸ் ஒன்லி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போனா வந்து நம்ம நார்சிசிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னு நம்ம செல்ஃப் ரிசர்வேஷன் பண்ணி நம்ம வாழ்ந்துடவே முடியாது. ஒன்லி வே இஸ் டு வாக் இன் த மிடில் வே, which is to be compassionate, to be able to see their side of things, and also self preserve. You don't have to lose yourself, but you also need to um, be compassionate. அந்த நார்சிசிசம் அப்புறம் டேரிங் கிரேட்லின்னு ஒரு புக் இருக்குங்க, ரிட்டன் பை பிரெனே பிரெனே ப்ரவுன். அவங்க அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே சொல்லியிருப்பாங்க, இந்த நார்சிசிசம்ன்ற லேபிளையே விட்டுருங்க, இது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு ரெண்டு பேரும் தாங்க பொறுப்பு. ரெண்டு பேருக்கும் இப்போது ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு நார்சிசிஸ்டிக் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து தான் வரோம். ஓகே, சவுத் இந்தியாவில் எல்லாருமே நார்சிசிஸ்டிக் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து தான் வரோம். ரெண்டு பேருமே நார்சிசிஸ்டிக் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வரோன்னா நமக்குள்ளே இருக்கிற ட்ராமா வந்து நம்மளை வந்து ஒழுங்காக நடந்துக்க விடாது. ஸோ பிகினிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்லேருந்தே எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே எங்களோட ஜெனரேஷனல் ட்ராமா இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகலைன்னா இட் இஸ் ஸோ ஈஸி டு சே என் ஹஸ்பண்ட் ஒரு நார்சிசிஸ்ட் அதனால் வில் கெட் அவுட் அப்படின்றது சொல்கிறது வந்து இட்ஸ் அ ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட். அந்த ஒரு தப்பு தான் நிறைய விமன் இப்போ பண்ணுறாங்க. இப்போ வந்து நார்சிசிஸ்ட்னு சொல்லிட்டு நான் கூட அந்த ஒரு தப்பு பண்ணுறதா இருந்தேன். நல்லது காலம் என்னை யோகா தெரப்பி தான் காப்பாற்றிச்சு. தான் என்ன சொல்ல வரேன்னா, நார்சிசிஸ்ன்ற வேர்டையே விட்டுருங்க. If you start working on yourself, you can start healing the relationship and turning around your family. ஓகே, நீங்கள் ஒருத்தரோடு இருக்கீங்கன்னா அது உங்கள் கர்ம பலன். அவர் வந்து நார்சிசிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணானா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்கள் ப்ரீவியஸ் கர்ம பலன். அது வந்து எனக்கு ஒரு முன்ன திருப்பி திருப்பி அதை தான் நான் கற்றுக்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். இப்போ ஆனந்திலாம் நிறைய விஷயத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் அவங்க இன்னும் சின்ன பொண்ணு தான், அவங்க ஜென்சி பொண்ணு. என்னளவு இன்னும் வருஷம் எனக்கு எனக்கு நான் எனக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகுது. எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு இல்லாததுனால இந்த மாதிரி நார்சிசிஸ்டிக் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேசுகிறா. பட் இட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் to follow these people, the experts who talk, so-called experts, they're not really experts, they just churn out to. It's not helpful to talk about narcissism. It's helpful to talk about healing. Healing yourself, healing your generational trauma, and being in the lives of others who you think are narcissists, not leaving them, not just cutting off with them. Okay, if your boyfriend is narcissist, yeah, you can say, okay, I don't want anything to do with him. Okay, பட் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு லைஃப் திருப்பி கொண்டு வரும். அதுதான் வந்து ஐ டோன்ட் நோ, பாய் ஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்லேயும் அதுதான்.
கேர்ள் கல்யாணம் ஆன பார்ட்னர் சுச்சுவேஷன்லேயும் அதுதான். எனி லாங் ரிலேஷன்ஷிப் தட் யூ ஆர் இன், மேரே ஃப்ரெண்ட்ஷிப், யுவர் பேரண்ட் ஆர் எனிபடி, you should not give up on them. You should walk that middle path. That is what I have been doing for the last 1.5 years, and I've seen it immensely beneficial in healing my family, in healing me, and making me ரியலைஸ் மை பர்பஸ். நான் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலைன்னா பரவாயில்ல, ஜஸ்ட்டு இந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் கிளைமேட்டில் வேர் மேல் ஷாமனிசம்லேருந்து ஈக்குவாலிட்டிக்கு மூவ் ஆகிற டைமில் நான் என்னையும் இழக்காமல், என் ஹஸ்பண்டையும் விடாமல், என் பசங்களையும் நல்ல ஹியூமன் பீயிங்ஸாக வளர்த்துன்னு போகிறது அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். நார்சிசிசம்னு யாரையும் நார்சிசிஸ்ட்னு சொல்லி யாரோடையும் ரிலேஷன்ஷிப் தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்க. நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சவங்க 2 பொண்ணுங்க நார்சிசிசம்னு சொல்லி அவங்க அம்மா நார்சிசிஸ்ட்னு சொல்லி அவள் அம்மாவோட 1.5 வருஷமாக பேசுறதில்ல. அவன் பிரதரும் அதான் சொல்லின்னு இருக்கா, நான் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தான் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரி செல்ஃப் ப்ரொடெக்ஷனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா வி ஆர் பிகமிங் இன்னும் க்ளோஸ்டாக ஆயின்னு இருக்கோம். பட் நம்ம அதோட ரிவர்ஸ் ஓப்பன் அப் ஆனோம். அதுதான் அந்த வல்னரபிலிட்டி பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ண பிரினே ப்ரவுன் டேரிங் டீப்லியில் பவர் ஆஃப் வல்னரபிலிட்டி பற்றி பேசுகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே அவங்க சொல்கிறது நார்சிசிஸ்ட்ற மாதிரி லேபிள்ஸை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான். ஓகே, ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ. நன்றி.